இந்த பிரபஞ்சத்தோட காக்கும் கடவுளா விஷ்ணு பகவான் இருக்காரு. இந்த உலகத்துல எப்போ அதர்மம் தலைவிரிச்சி ஆடுதோ அப்போலாம் இவர் தர்மத்தை நிலைநிறுத்துவாரு. ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், வாமனன் இப்படின்னு மொத்தம் 24 அவதாரங்களை எடுத்து இருக்காரு. இவர் பார்க்கடல்ல இருக்க ஆதிசேஷன் சொல்ற 5 தலைநாகம் மேலதான் இருப்பாரு. அழிக்க முடியாத சுதர்சன சக்கரம் தான் இவரோட ஆயுதமா இருக்கு. அப்படிப்பட்ட சுதர்சன சக்கரம் எப்படி விஷ்ணு பகவானுக்கு கிடைச்சதுன்னு தெரியுமா? ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்களால தாக்கப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு விஷ்ணு பகவானோட உதவி தேவைப்பட்டுச்சு. விஷ்ணு பகவானுக்கு அவங்கள தோற்கடிக்க தேவையான ஆயுதம் இல்ல. அப்போ அவர் கைலாய மலை மேல தவம் செஞ்சுட்டு இருந்த சிவனை நோக்கி தவம் இருந்து உதவி கேட்க நினைச்சாரு. விஷ்ணு பகவான் சிவனுக்கு தினமும் 1000 தாமரை மலர வச்சு ஓம் நமச்சிவாயனு அவர் பெயரை தினமும் சொல்லி வணங்க ஆரம்பிச்சாரு. சிவன் விஷ்ணுவோட பக்தியை பார்த்து ரொம்பவுமே வியந்தாரு. ஒரு நாள் விஷ்ணுவோட பக்தியை சோதிக்க நினைச்ச சிவபெருமான் ரகசியமா ஒரு தாமரை மலரை எடுத்து வச்சுக்கிட்டாரு. விஷ்ணு பகவான் அந்த தாமரை மலரை எங்க தேடியுமே கிடைக்கல. அப்போ விஷ்ணு தன்னோட உண்மையான பக்தியை காட்ட நினைச்சு தன்னோட ஒரு கண்ணையே கமலநயனன்னு அழைக்கப்படும் அந்த கண்ணை தாமரை மலருக்கு பதிலா பறிச்சு சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க போனாரு. சிவபெருமான் அதை கண்டதும் மனம் உருகி கண்ணு கலங்கி விஷ்ணுவிடம் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு வரம் கொடுக்கிறாரு. அப்போ விஷ்ணு கேட்டது, தர்மத்தை காக்க தீய சக்திகளை அழிக்க எனக்கு மிகவும் சக்தி வாய்ந்த யாரும் அழிக்க முடியாத ஆயுதம் வேணும்னு கேட்க சிவபெருமான் சுதர்சன சக்கரத்தை ஆயுதமா கொடுத்தாரு.